அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் லேட்டஸ்ட்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஈஸியாக ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்க சம் பாருங்கள். சுருக்குக அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சுருக்குக அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய டேர்ம் கொடுத்துருக்காங்க. 6.5 into 4.7 plus 6.5 into 5.3 1.3 into 7.9 minus 1.3 into 6.9 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், அது ரெண்டையும் ஆட் பண்ணணும், ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறமா கீழே இருக்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறமா இது ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்படி போடுறதுக்குள்ள நம்மளுக்கு டைமே முடிஞ்சிடும். ஆனால் இதை இவ்வளோ பெருசாக போடாமல் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் எப்படின்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு 6.5 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரெண்டு டேர்ம்லேயுமே இருக்கா. அப்போது 6.5 என்ன பண்ணிடுங்க அப்படின்னா காமனாக வெளியே எடுத்துருங்க. ஸோ மிச்சம் என்ன இருக்கும்னு பாருங்கள். 6.5 போயிடுச்சுன்னா 4.7 இருக்குமா. ஸோ 4.7 எழுதிக்கோங்க. அடுத்து என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் போட்டுக்கலாம். இங்கே 6.7 வெளியே போயிடுச்சுன்னா 5.3 மிச்சம் இருக்கா, அதே எழுதிக்கோங்க. ஓகேவா. அதே மாதிரியே கீழே பாருங்கள், ரெண்டுத்துலேயுமே 1.3 இருக்கா. ஸோ 1.3 நம்ம காமனாக வெளியே எடுத்துருவோம். இங்கே மிச்சம் என்ன இருக்கும், 7.9 இருக்கும். இங்கே மைனஸ் இருக்குல்ல, கவனமாக மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்து இங்கே என்ன இருக்கும், 6.9 இருக்குமா, அதையும் போட்டாச்சு. இப்போ இதை மட்டும் சால்வ் பண்ணாலே போதும், நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா. ஸோ வெளியே பாருங்கள், 1.3 6.5 இருக்கா, ரெண்டுமே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா. அப்போ இப்போ நம்ம இனிமேல் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ண தேவையில்லை. இனிமேல் நம்மளுக்கு பாயிண்ட்டே தேவைப்படாது. இனிமேல் நம்ம பாயிண்ட் இல்லாமையே இந்த ரெண்டு நம்பரையும் சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்ததுனால இப்போ நம்ம பாயிண்ட்டை எடுத்தாச்சு. ஓகேவா. இப்போது இந்த 13ஐயும் 65ஐயும் கேன்சல் பண்ணலாமா. 13 5 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 65 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எப்படி மாறிடுச்சு. ஸோ நம்மளுக்கு 13 65ஐயும் அடித்ததுக்கப்புறமா வெளியே 5 மட்டும் இருக்குது. ஸோ உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே 4.7 இருக்குது, 5.3 இருக்குது. ஸோ அதை அப்படியே பாயிண்ட் எடுத்துகிட்டு பாருங்கள். 47 53 இருக்குமா, ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 100 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 100 அப்படின்னு எழுதியாச்சு. ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், அதனால் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்தால் கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை, அது வேண்டாம். டிவைடட் பை கீழே என்ன இருக்குன்னு பாருங்கள், 7.9 மைனஸ் 6.9 அப்படின்னு இருக்குது. பாயிண்ட் எடுத்துகிட்டு நம்பராக பாருங்கள். 79 69 இருக்கா. 79 69 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 10 கிடைக்குமா, அதை எழுதிக்கலாம். ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா ரெண்டுலேயுமே, அதனால் இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருங்க. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருக்கிறதுனால நம்ம அதை கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. இப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு மேலே 10 இருக்குது, கீழே 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ 10/1 என்ன வரும், 10 தான் கிடைக்கும். வெளியே ஒரு 5 இருக்கா. அப்போ 5ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணணுமா. 5 into 10 என்ன வரும், 50 அப்படின்னு கிடைக்குமா. ஸோ 50 அப்படிங்கிறது தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 50 அப்படிங்கிறது தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா. மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா சால்வ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும்ப்பா. ஸோ ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஷார்ட்கட்டாக பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ இதே மாதிரி ரெகுலராக ஷார்ட்கட் சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும். அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.